இன்று காலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு நீட்டு குறித்து பாதகங்களை ஆராய்வதற்காக ஒரு குழு, முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி A.K. ராஜன் அவருடைய தலைமையில் நீட்டே வேண்டாம் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிற ரவீந்திரநாத் போன்றவர்களுடைய இடம்பெறச் செய்த அந்த குழுவிலே அவர்களை அந்த குழுவாக நியமித்து ஒரு அரசாணை பிறப்பித்தது. அந்த அரசாணை பிறப்பித்தது தவறு. இது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு எதிரானது. எனவே அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு ரிட் பெட்டிஷன் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டது. இன்றைக்கு அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே இப்படி ஒரு அரசு ஆணை பிறப்பிப்பதற்கும் ஒரு ஆராய்ச்சி குழு அமைப்பதற்கும் அனுமதி பெற்றீர்களா? இரண்டாவது, ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கென்று ஒரு விலக்கு வேண்டும் என்று 2017 கேட்டபொழுது கூட அனுமதிக்கவில்லையே. இப்பொழுது இந்த ஆராய்வுக்குழு எப்படி அமைத்தீர்கள் என்று நீதிபதி அவர்கள் தமிழக அரசு வழக்கறிஞரிடம் கேட்டார். அதற்கு அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. நாங்கள் தமிழக அரசை கேட்டு திங்கட்கிழமை பதில் மனு தாக்கல் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த குழு அமைத்தது அடிப்படையிலே ஒரு தவறு என்ற ஒரு கருத்தை எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ஏற்கனவே தெளிவாக தெரிவித்திருந்தார். 7 நீதிபதிகள் கொண்ட ஒரு அரசியல் அமைப்பு அமர்வு, 7 நீதிபதிகள் கொண்ட அமைப்பு இந்த நீட்டினுடைய தேவையின்மை குறித்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து தொடரப்பட்ட வழக்குகளை எல்லாம் ஆராய்ந்து ஒரு தெளிவான தீர்ப்பை நீட்டு மூலம் வழங்கியது. அந்த தீர்ப்பில் இன்றைக்கு இருக்கிற இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் அதை ஏற்றுக்கொண்டு தேர்வுக்கு தயாராகி தேர்வு 2016 நடைபெற்றது. நமது தமிழக அரசு மட்டும் ஓராண்டு எங்களுக்கு விலக்கு வேண்டும், எங்கள் மாணவர்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அன்றைக்கு அமைந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு அந்த விலக்கு வழங்கி ஓராண்டு கால அவகாசம் கொடுத்தார்கள். அதற்கு அடுத்த ஆண்டிலிருந்து நீட்டு பரீட்சை கண்டிப்பாக தமிழகத்திலும் மாணவர்கள் எழுத வேண்டும் என்ற நிலை உருவானது. அன்றைய நேரத்தில் தமிழகத்திற்கு வந்த எங்களுடைய அகில பாரத தலைவர் JP நட்டாஜி அவர்கள் அன்றைக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தவுடனே நிருபர்கள் கேட்ட கேள்வி நீட்டை பற்றி தான். அப்பொழுது அவர் தெளிவாக சொன்னார், ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள், அவர்களுக்கு உரிய இடம் கிடைக்காது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஒரு இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுங்கள், இன்டர்னல் ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துக்குங்க, நாங்கள் ஆட்சேபிக்க மாட்டோம், அது உங்களுடைய மாநில பிரச்சனை என்று சொன்னார். அதன் அடிப்படையில் நீட்டை பற்றி எந்த வழக்கும் இல்லை. தொடர்ந்து 4 ஆண்டுகள் நீட் பரீட்சை நடைபெறுகிறது. சரி, இந்த நீட் தேர்வில் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் விட சதவிகிதத்தின் அடிப்படையிலே தமிழக மாணவர்கள் தான் அதிகம் பேர் பங்கேற்கிறார்கள். இந்தியாவிலே சராசரி தேர்ச்சியை விட 54% என்று சொன்னால் தமிழக மாணவர்கள் தான் 57% தேர்ச்சி பெறுகிறார்கள். தமிழக மாணவர்கள் தொடர்ந்து இதனுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு சமூக நீதி இதில் இருக்கிறது, இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்படுகிறது. முன்பு நடைபெறுகிற தேர்வில் +2 மார்க்கில் யார் 1100 மார்க்குகளுக்கு மேல் வாங்குகிறார்களோ அவர்களுக்கு இடம் கிடைக்கும். இல்லது மிக 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 குறைந்த பார்டரில் பாஸ் பண்ணால் கூட அவங்க 1.5 கோடி 1 கோடி 50 லட்சம் என்று நன்கொடை கொடுத்தால் சீட் கிடைக்கும். இந்த 2 தரப்பு தான் இருந்தது. இந்த 2 தரப்பிலும் ஒரு முறை +2 தேர்வு முடிந்து அந்த தேர்வு முடிவுகள் வெளியானவுடன் அவர்களுடைய மருத்துவர் கனவு அப்போவே முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. மீண்டும் ஒரு வாய்ப்பு அவர்கள் வாழ்க்கையில் கிடைப்பதே இல்லை. ஆனால் நீட் தேர்வை பொறுத்தவரை மாணவர்களுக்கு 3 முறை பரீட்சை எழுதுகிற வாய்ப்பு கிடைக்கிறது. பட்டியல் சமுதாய மாணவர்களுக்கு 30 வயது வரையும், மற்ற மாணவர்களுக்கு 25 வயது வரையும்
3 முறை வாய்ப்பு கிடைக்கிறது. தமிழகத்திலே கடைபிடிக்கிற 69% இடஒதுக்கீடு அப்படியே நீட்டிலும் கடைபிடிக்கப்படுகிறது. நீட்டு பரீட்சை அறிமுகமாவதற்கு முன்பாக 2016 முன்பாக அரசு பள்ளிகளில் இதற்கான பயிற்சி வகுப்புகள் இல்லை. இப்பொழுது 434 பயிற்சி வகுப்புகள் தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்டு அரசு பள்ளி மாணவர்கள் உங்களுக்கு கலந்து கொள்கிறார்கள். நீட் பரீட்சை வருவதற்கு முன்பாக தமிழகத்தில் ஒரு 10 ஆண்டுகள் கணக்கு எடுத்துக்கொண்டால் மொத்தமே ஒரு 210 மாணவர்கள் தான் மொத்தமாக 10 ஆண்டுகளில் பரீட்சையில் தேர்ச்சி பெற்று மருத்துவராயிருக்கிறார்கள். நீட் பரீட்சை வந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் 22 பேர் 32 பேர் என்று பாஸ் செய்தாலும் கூட இன்னும் அவர்களுக்கு போதிய வாய்ப்பு இல்லை என்ற காரணத்தினால் 7.5% இடஒதுக்கீடு தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டது. அது கொண்டு வரப்பட்ட காரணத்தினால இந்த ஒரே ஆண்டில் மட்டும் 313 MPPS சீட், மீதம் இருக்கிற பல் மருத்துவக் கல்லூரி 405 மாணவர்களுக்கு மருத்துவ வாய்ப்பு தமிழக வரலாற்றிலே, தமிழக மருத்துவ மாணவர்கள் சேர்க்க வரலாற்றிலே ஒரு புதிய அத்தியாயம். அரசு ஏழை பள்ளி மாணவர்கள் 405 பேர் செல்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது எவ்வளவு பெரிய நன்மை ஏழை பள்ளி மாணவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை கூட அவர்கள் புரிந்து கொள்ளாமல் தொடக்கமே ஒரு விஷயத்தை ஆராய வேண்டும் என்று சொன்னால் சாதக பாதகங்களை ஆராய வேண்டும். பாதகங்களை பற்றி மட்டுமே ஆராய்வதற்கு ஒரு குழு அமைத்ததே மக்கள் வேடிக்கையாக பார்த்தார்கள். இன்றைக்கு இந்த கோர்ட்டு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் இந்த கேள்விக்கு அவர்கள் என்ன பதில் சொல்லப் போகிறார் என்று தெரியவில்லை. நாங்கள் நீட்டுக்கு எதிர்ப்பாளர்கள் என்று சொல்லி அந்த அன்பு சகோதரி அனிதாவுடைய மறைவு இன்றைக்கும் நம் மனதை வாட்டுகிறது. அவரை அழைத்து கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டிலே கேஸ் போட தெரிந்தவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சியில் இருக்கிற பொழுது நீட்டு கொண்டு வரவே கூடாது என்று அவர்கள் பேச முடியவில்லை. 2016க்கு பிறகு எத்தனை வழக்குகள் போட்டார் என்று உங்களுக்கே தெரியும். கடந்த 4 ஆண்டுகளாக தமிழக மாணவர்கள் நிம்மதியாக பரீட்சை எழுதுகிறார்கள். ஒரு முறை 2 முறை ஃபெயிலானவர்கள் கூட 3ஆம் முறை 2ஆம் முறை, முதல் முறை ஃபெயிலானவர்கள் 2ஆம் முறை தேர்ச்சி பெற்று இன்றைக்கு மருத்துவராகி கொண்டிருக்கிற இந்த நிலையில் அதை இடையூறு செய்வதற்காக தேர்தலிலே அரசியலிலே வாக்குறுதி கொடுத்தோம் என்ற ஒரே காரணத்திற்காக நடக்க முடியாததை மாணவர்களையும் மக்களையும் இந்த தமிழ் சமுதாயத்தையும் ஏமாற்றுகிற செயல். 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு தீர்ப்புக்கு எதிராக ஒரு குழு அமைக்க முடியுமா? அந்த குழுவினுடைய முடிவு சட்டபூர்வ அங்கீகாரத்தை பெறுமா என்று கூட சிந்திக்காமல் இவர்கள் செய்வது தவறு. 85,300 பேர் கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால் அதில் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் கூட மனு கொடுக்கிறார் அங்கே போய். அப்போ அது எந்த அளவுக்கு ஒரு அரசியல் ரீதியாக அந்த குழுவை அவர்கள் கொண்டு போகிறார்கள், அந்த கருத்துக்கள் எப்படி இருக்கும், அந்த 85,300 கருத்துக்களும் உண்மைத்தன்மை என்ன, அதெல்லாம் ஒரு கோர்ட்டு தான் பார்க்கணும். இந்த கருத்துக்கள் உண்மையே போய் அதுக்கு நான் போகல, ஏன்னா அது அமைச்சதே தவறுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி சுகாதாரத்துறை அமைச்சர் கூட அந்த குழுவில் பெரும்பான்மையாக எதிர்ப்பான கருத்துக்கள் வந்திருக்குன்னு சொல்கிறார். அது எப்படி இவருக்கு தெரியும்னு தெரியல. ஒரு குழு அமைச்சு அவங்க பரிசீலனை பண்ணி அரசுக்கு சமர்ப்பிக்கும் போது தான் எத்தனை பேர் ஆதரவு எத்தனை பேர் எதிர்ப்புன்னு தெரியும். ஆனால் இப்போவே அவர் பேட்டி கொடுக்குறாருன்னா அந்த குழு இப்படி தான் இருக்கு, நம்ம முடிவு பண்ணிட்டாங்களான்னு அது மக்களுக்கு தான் வெளிச்சமாக இருக்கும். மேற்கொண்டு 85,000 பேர் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மீதி எத்தனை கோடி பேர் இருக்காங்க? அவங்க கருத்துக்களெல்லாம் யார் கேட்குறது? இந்தியாவிலே அதிக மாணவர்கள் எழுத பரீட்சை நீட் தேர்வில் தமிழ்நாட்டு தான் நம்பர் முதலிடமாக இருக்குது. மாணவர்கள் குழப்பக்கூடாது. இன்றைக்கு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் சட்டமன்றத்தில் ஒரு நிலைப்பாடு, இவங்க பொதுச் செயலாளர் கருணாகராஜன் நிலைப்பாடு, அவர்கள் இரட்டை வேடம் போட்டு பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது என்று அவரை பேட்டி கொடுக்கதை நான் பார்த்தேன். அதற்காக தான் உங்களை திருப்பி அழைத்து பேசுமாறு எங்களுடைய வழக்கறிஞர் சங்க தலைவர் சொன்னார். சட்டமன்றத்தில் என்ன சொன்னார் நயினார் நாகேந்திரன் அவர்கள்? சட்டப்படி ஏற்படுகிற முடிவை நாங்கள் ஆதரிப்போம். நீங்கள் திருப்பி உச்சநீதிமன்றத்துக்கு போங்க, இந்தியா மூலம் ஒரு தீர்ப்பு வருதுன்னா அதை நாங்கள் எப்படி குறுக்க இருக்க முடியும்? நாங்கள் சட்டத்தை மதிப்பவர்கள், மதிக்க தெரிந்தவர்கள், கடைப்பிடிப்பவர்கள். நீங்கள் தேர்தல் நேர வாக்குறுதியை நிறைவேற்றுகிறோம் என்ற ஒரு போலியான விஷயத்தை எடுத்துக்கொண்டு போலியான ஒரு குழு அமைத்து இந்த குழுவுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று கூட சிந்திக்காமல் அவர்களை செய்வது தவறு என்றுதான் அரசாணையை ரத்து சொல்லி கேட்டோம். மேற்கொண்டு பொன்முடி அமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்.
நாங்கள் ஏற்கனவே திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது நாங்கள் நுழைவுத் தேர்வை ரத்து செய்தோம், ஒரு சட்டத்தை இயற்றினோம் என்று சொல்லி, அது நமது அண்ணா பல்கலைக்கழகமோ இங்கே இருக்கிற தமிழ்நாட்டினுடைய ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கிற கல்லூரிகள் நடத்துகிற தேர்வை இவர்கள் கட்டுப்படுத்த முடியும். இது நம்மளுடைய மாநில பிரச்சனை. ஆனால் 7 நீதிபதிகள் அடங்கிய தீர்ப்பை, அவர்கள் வெளியிட்ட தீர்ப்பை இவர் எப்படி மாற்றி அமைப்பார் என்று ஒரு அமைச்சர் பேசுவது கூட நியாயமா என்று தெரியவில்லை. எனவே நாங்கள் கொடுத்திருக்கிற மனுப்படி தமிழக அரசு அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். திங்கட்கிழமை அவர்கள் இதற்கு பதில் மனு தாக்கல் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். இல்லை, நீங்கள் அவங்க அரசியல் பண்ணாலும் அவங்க என்ன பண்ணாங்க, பயிற்சி கொடுத்தாங்க, பயிற்சி வகுப்புகள் ஏற்பாடு பண்ணாங்க, நீட்டு தேர்வை கரெக்டாக நடத்துனாங்க. எதுக்குமே அவங்க தடையாக இல்லையே. இப்போ நீட்டு தேர்வு வரும் வராதுன்னு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்காங்களே அமைச்சர்கள், அதைத்தான் நாங்கள் வேதனையாக பார்க்குறோம். தேர்தல் வாக்குறுதியில் வேறு சொல்லி மக்களை ஏமாற்றிருக்காங்கல்ல. ஏற்கனவே அதிமுக சட்டமன்றத்தில் அவங்க முதலமைச்சராக இருக்கிற பொழுது இதெல்லாம் பண்ணாங்களே. 2014 உச்சநீதிமன்றத்தில் போய் தமிழ்நாட்டுக்கு விளக்கு கேட்டப்போ அதுவும் கிடைக்கலையே. கடைசியில் வெள்ளூர் சிஎம்சி கல்லூரி போய் கேட்டப்போ அதுவும் கிடைக்கலையே. அது எப்படி நம்மளால் முடியும்னு அவங்க யோசிக்கலை. பார்த்தீங்களா? அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இல்லை, அதிகார பரிசீலிப்புன்னு இல்லை, அவங்க அதை சொல்லவே இல்லை. நீங்கள் இருந்தால் காட்டுங்க. இல்லை, நீங்கள் காட்டுங்க. இல்லை, இதில் அவங்க மத்திய அரசு பரிசீலிக்கிறது இல்லையே. அது கான்ஸ்டியூஷனலாக 7 நீதிபதிகள் அமர்வு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்புக்கு எதிராக ஏற்கனவே 2013 அன்றைக்கு இருந்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கபீர் அவர்கள் இதை இந்த தேர்வு வேண்டாங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்க. அதற்கு பிறகு ஒரு உச்சநீதிமன்ற வரலாற்றிலே ஒரு தீர்ப்பை ரீகால் பண்ணி ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு விசாரித்தது இதாக தான் இருக்கும். அப்போ இன்னும் தெளிவாக எல்லா மக்களையும், எல்லா துறை சம்பந்தப்பட்டவங்களுடைய கோரிக்கைகள், மனுக்கள், வழக்கில் விசாரிக்கப்பட்டு தான் அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. இப்போ ஒரே ஒரு கேள்வி தான் தமிழக அரசுக்கு, ஒரே ஒரு கேள்வி. அரசு ஏழை பள்ளி மாணவர்களுக்கு 405 இடம் கிடைத்திருப்பதை ஏன் கெடுக்க நினைக்கிறீர்கள்? மீண்டும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து சேர்வதற்கு ஏழை பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? இதை தான் உங்கள்கிட்ட மெயின் கேள்வியை வைக்கிறோம். உங்கள் பிடிவாதம் எதை நோக்கி இருக்கிறது? சமூக நீதி இருக்கிறது, இடஒதுக்கீடு இருக்கிறது, 3 முறை எழுதுகிற வாய்ப்பு இருக்கிறது. ஒரு முறை இல்லை, +2 முடித்தவுடன் அல்ல, 30 வயது வரை 3 முறை கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் +2 முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு திருப்பி கூட நான் டாக்டர் ஆகலாங்கிற வாய்ப்புலாம் இதில் இருக்கும்போது ஏன் மக்கள்கிட்ட அதை மறைக்கிறீங்கிறது தான் கேள்வி. நாங்கள் இதை அரசியல் ரீதியாக பார்க்கல, சமூக ரீதியாக தான் பார்க்குறோம். எங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஏழை பள்ளி மாணவர்கள் ஏன் மருத்துவராக கூடாது, அந்த வாய்ப்பை ஏன் கெடுக்கிறீங்கன்னு தான் கேட்குறோம். ஒருத்தரா சொல்லு. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? 405 பேர் சேர்ந்துருக்காங்க, அப்புறம் எப்படி நீங்கள் ஆதரவு இல்லைங்கிறீங்க? 15 வருஷமாக 200 பேர் சேர்ந்துருக்கிறாங்க, ஒரே ஆண்டில் 405 பேர் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் மறுக்க முடியாதுல்ல. அவர் சிறந்த நடிகர், அவ்வளோதானே சார். அவர் எத்தனை பேர் படிக்க வச்சாருங்கிற கணக்கு சொன்னீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லிடுவேன். அவர் என்ன பண்ணணும், அவர் ஒரு அறக்கட்டளை ஏழை பள்ளி மாணவர்களுக்காக சூர்யா செயல்பட்டால் அவரை நான் பாராட்டுறேன். அவர் உண்மையாக ஒரு நீட்டுக்கு ஒரு பயிற்சி நிலையை வச்சு எல்லா ஏழை பள்ளி மாணவர்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து அவங்கள டாக்டர் ஆக்கணும். இல்லை, அது தவறு. போன முறையே 78% நம்ம உள்நாட்டு தமிழ் மாநில சிலபஸ் வந்திருக்கு. சிலபஸ் சேஞ்ச் பண்ணு தான் சொல்கிறாங்க. என்சிஆர்டி எல்லாருக்கும் என்ன சொல்கிறாங்க, எல்லா மாநிலமும் ஒரே மாதிரி வளரணும்னு தான் சொல்கிறாங்க உயர்கல்விக்கு வரும்போது. ரெண்டு தான் சொல்லியிருக்கீங்க. சமூக நீதி இருக்கிறது, இடஒதுக்கீடு இருக்கிறது. ஏழை பள்ளி மாணவன் 1,50,00,000 கொடுத்து படிக்க முடியாத மாணவனுக்கு வாய்ப்பு கிடைக்குது. எங்கங்க நீங்கள் கவர்மெண்ட்டில் ஏழை பள்ளி மாணவன் படிக்கிறவனுக்கு 25,000 ரூபாங்க ஒரு வருஷத்துக்கு, 4 வருஷங்க.
முன்னாடி இருந்தால் 1150 மார்க் வாங்கணுங்க. இன்னைக்கு 600 மார்க் வாங்கி நீட்டில் பாஸ் பண்ண கிடைக்கும் போது ஏன் அது வேணாங்கிறீங்க? இப்போவும் கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் பட்டியல் சமுதாயத்துக்கு ஒரு கட் ஆஃப் மார்க்கு, பேக்வேர்டுக்கு ஒரு கட் ஆஃப் மார்க்கு, ஜெனரல் ஒரு கட் ஆஃப் மார்க்குன்னு அதே நம்ம எப்படி இடஒதுக்கீடு பின்பற்றோமோ அதான் இப்போவும் பின்பற்றுறாங்க. காசே வாங்காமல் இல்லைங்க. 405 பேர் இன்னைக்கு 405 பேரில் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கவங்களுக்கெல்லாம் 25,000 ஃபீஸு. இல்லைங்க, அந்த வாய்ப்பை அந்த வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்குங்கிறத ஏங்க மறுக்கிறீங்க? அந்த வாய்ப்பு இன்றைக்கி தானேங்க இந்த தமிழக வரலாற்றுலேயே எம்பிபிஎஸ் சீட்டில் ஏழை பள்ளி மாணவர்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறத ஏன் மறுக்கிறீங்க? அதை மக்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். ப்ரைவேட் காலேஜுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பணத்துக்கு மேலே அவங்க வாங்க முடியாது. அதுலேயும் ஏழை பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்காத முன்னாள் இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவர்மெண்ட்டே அந்த பணத்தை செலுத்தி கூட படிக்கிற வாய்ப்பு கொடுத்துருக்கு. நீங்கள் வேணால் அதை செய்யுங்க. ப்ரைவேட் காலேஜில் இன்றைக்கி 313 பேரில் 210 பேர் கவர்மெண்ட் காலேஜ் போயிட்டாங்க. பேலன்ஸ் ஒரு 103 பேர் தனியார் கல்லூரிக்கு போயிருக்காங்கன்னா அதுக்கு கவர்மெண்ட் பணம் கட்டுங்க, சந்தோஷம். ஏழை மாணவன் டாக்டர் ஆகட்டும், அதுக்கு ஏன் தடையாக இருக்கும்? சார் கணக்கில் அதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் அவங்க கேட்ட மாதிரி இந்த மாணவர்கள் தற்கொலையை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும்னு அவங்க திட்டமிட்டு செய்கிற விஷயந்தான். இன்றைக்கி இல்லை, நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்ல வர்றேன். இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் நம்ம எல்லாருமே நீங்கள் மாசே அமைச்சரை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நீட்டுக்கு முன்னாடி எத்தனை கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு படிக்க வாய்ப்பு கிடைத்ததுன்னு ஒருத்தராவது கேளுங்களேன். அதை யாரும் கேட்க மாட்டேன். இன்றைக்கி 405 பேர் படிக்க போகிறாங்கிறத மட்டும் நம்ம கேள்விக்குறியாக்குறோம். இதுக்கு ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்துகிறோம். திருப்பி அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். சிலபஸ் நீங்கள் 4 மாவட்டம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், அந்த 4 மாவட்டத்தில் மட்டும் 90% எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே ஸ்கூலில் படித்தா தான் அவங்க டாக்டர். நம்மெல்லாம் பார்த்தோம். 4 வருஷமாக அந்த சூழ்நிலை மாறி இருக்குது. எல்லா மாவட்டத்துக்கும் பரவலாக செலக்ட் ஆகிறாங்க. ஏன் அதை மறுக்கிறோம்? நாங்கள் மாணவர்களுக்காக தான் பேசுகிறோம். 22 பேர் 32 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி சார் பாஸ் ஆகுறது 12,000 பேர் 8,000 பேர் பாஸ் ஆகிருக்காங்க. கவர்மெண்ட்டில் 7,000 பேர் பாஸ் பண்ணுறாங்க. மொத்த சீட்டை விட இல்லை சொல்கிறேன். மிகப்பெரிய தவறு, மாபெரும் தவறான கருத்து. யாராவது அவங்க சேலஞ்ச் பண்ணி பேச வந்தால் நாம் கூட பேச வர்றேன். எப்படி ஒரு பொய்யான கருத்தை சொல்கிறீங்க? இங்கே இருக்கிற தமிழக மாணவர் ஆசிட்டிஸ் இங்கே தான் இருக்கான். இங்கே இருக்கிற காலேஜ் இங்கே தான் இருக்குது. எங்கள் பாரத பிரதமர் மோடி அவர்கள் 11 புதிய மெடிக்கல் காலேஜை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதன் மூலம் இன்னும் 1750 சீட்டு எக்ஸ்ட்ரா ஆட் ஆக போகுது. எவ்வளோ வாய்ப்புகள் ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கும் போது ஏன் குறுக்க நிற்கிறாங்க? இது அரசியலை அவங்க பார்க்க வேண்டாம். நாங்களும் இது அரசியலை பார்க்கல. சட்டப்படி இதை செய்யணும். சட்டத்துக்கு எதிராக போலியான ஒரு அமைப்புகள் குழுக்கள் அமைச்சு நம்ம யாரையும் ஏமாற்ற வேண்டாங்கிறது தான் எங்களுடைய கருத்து.